Hi friends, welcome to Fashion Edis Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளா ஸ்டிச் பண்ற மாதிரி ஒரு டெம்பிள் டிசைன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ளவுஸோட பின் பகுதி தான் நான் அடியில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். லைனிங்கில் வந்து நம்ம நெக் டெப்த்து வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் சைடு மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட பின் பகுதிக்கு மேலே வந்து நம்ம லைனிங் பீஸ் வச்சு ஃபுல்லாக ஓரலாக வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி இந்த டிசைன் வந்து ஒரு பேட்டர்ன் ஒர்க் தான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே நான் பண்ண கிடையாது. அண்ட் கேன்வாஸ் மட்டும் வச்சு நெக்கோட டிசைன் மட்டும் நான் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு டிசைனு. அண்ட் இது வந்து ஒரு காட்டன் மிக்சடில் தான் இருந்தது சாரியுமே வந்து ஃபுல்லாக சேம் கலர் தான், ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இதில் ஹெவியாக டிசைன் எதுவுமே போகாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து பேட்டர்ன் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கோம். பட் இந்த பேட்டர்ன் ஒர்க்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெக்கில் மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். அண்ட் இது வந்து பின்னாடி ஒரு போட் நெக் மாதிரி வச்சுட்டு சென்டரில் மட்டும் ஒரு கட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் ஓரலாக வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்லைன் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கல. மேலே வந்து ஷோல்டர்ஸ் மட்டும் நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் சைட்லேயுமே வந்து உங்களுக்கு ஆர்ம் ஹோல் பீஸும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹைட்டுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஓவரால் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் கேன்வாஸில் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். வரைஞ்சது வந்து நம்ம நார்மலாக வேறு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். நான் சேம் கலராக இருந்தாலும் நீங்கள் சேம் கலர் எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வியூ பண்ணுறதுக்காக நான் க்ரீன் கலர் கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ கிளாத் எடுத்துகிட்டு நம்ம லைனிங்கில் வந்து கேன்வாஸில் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, வரைஞ்சதை வந்து நீங்கள் அப்படியே அந்த லைனிங்க்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு 4 சைடுமே வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அண்ட் நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ப்ளவுஸோட பீஸ் வந்து நம்மளுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் கிளாத்து. ஸோ நம்ம அதுக்கு மேலேயே வந்து ப்ளைனாக நீங்கள் லைனிங் மட்டும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்வாஸோட அச்சு அப்படியே தெரியும். பின்னாடி நீங்கள் வியர் பண்ணும்போது தெரியும் உள்ளே நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கிறது. ஏன்னா கேன்வாஸ் வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் நம்மளுக்கு கிளாத் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஒயிட் கலர் வந்து நம்மளுக்கு அப்படியே தெரியும். ஸோ அதனால் நான் வந்து லைனிங் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்காக நான் அந்த கிளாத் வச்சுருக்கேன். அண்ட் அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வச்சுருக்கேன். அதாவது 7 இன்ச் வந்து கழுத்தோட அகலம் இருக்குது. ஹைட் வந்து ஒரு 3 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு கீழே தான் வந்து நம்ம அந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த 3 இன்ச்சுக்கு வந்து நார்மலாக ஒரு போட் நெக் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே வந்து நான் ஃபுல்லாகவே பாட்டில் டேப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் நான் ஸ்கேலப் கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா நம்மளுக்கு பேக் நெக்கு வந்து ஹெவியாக எந்த டிசைனுமே கிடையாது. ஸோ நெக்கை மட்டும்தான் நம்ம ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் சின்ன சின்னதாக வந்து நான் அந்த ஸ்கேலப் டிசைன் வரைஞ்சிருக்கேன். அண்ட் இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போதே வந்து நான் ரோப்புமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த போட் நெக் மாதிரி கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வரும்போது உள்ளே வந்து நீங்கள் ரோப் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து மேலேயும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழேயுமே வந்து நீங்கள் அந்த 2 சைடுமே வந்து ஒரே மாதிரி வச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து இந்த கேன்வாஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கேன்வாஸ் வந்து கொஞ்சம் கூட விலகிடக்கூடாது. விலகுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிசைன் போடும்போது 2 சைடுமே வேறு மாதிரி தெரியும். ஸோ அதனால் நல்லா வந்து செக்யூர் பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விலகாமலும் இருக்கும். சேம் டைம் வந்து ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்குமே உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப சீக்கிரமாகவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருக்காது. ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் கேன்வாஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஹைட் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட டெப்த் எவ்வளோ இருக்குது, நெக்கோட டெப்த் எவ்வளோ இருக்குன்றதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு லைனிங் கட் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரியே வந்து நான் ஒன் சைடாக வந்து நெக்கோட லைன் எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாக நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதையே வந்து 2 சைடாக ஃபோல்டு பண்ணும்போதே உங்களுக்கு அதோட அச்சு தெரியும். ஸோ அதுக்கு மேலேயே வந்து நான் 2 சைடுமே அதே மாதிரி ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன்.
அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த ஸ்கேலப்க்கு மேலேயே டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் 2 சைடுமே வந்து ரோப் இப்போவே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து அது ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக ரோப் அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது பிசுறு மாதிரி வெளியே தெரியும். உங்களுக்கு அந்த ஜாயின் பண்ண பிளேஸ் வந்து வெளியே தெரியும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறீங்க, நீங்கள் கிளாத் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேக் சைடு வந்து நீங்கள் ரோப் லாஸ்ட்டாக கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்க, நெக்கில் வந்து ஷேப் ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரோப் அட்டாச் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேயே பண்ணிவிடுங்க. ஏன்னா அதோட ஜாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு இன்விசிபிளாக இருந்தது அப்படின்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே வந்து நான் இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நல்லா டீப்பாகவே கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பும் போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க் பண்ணும்போது உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வச்சு நீங்கள் நல்லா ஸ்டிஃப்னஸ்க்காக நீங்கள் கிளாத் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேன்வாஸில் நீங்கள் என்ன ஷேப் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து அந்த கேன்வாஸ் நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைட்டாக பைப்பிங் ஏதாவது வைக்கணும்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ப்ளைனாக லைனிங்கும் ப்ளவுஸ் பீஸ் மட்டும் நீங்கள் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த பைப்பிங் எல்லாமே வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக வராது. ஏன்னா வந்து ரொம்ப தின்னான கிளாத்தாக தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் கிளாத் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபுல்லாகவே வந்து இடையில இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த பீஸ் எல்லாமே நான் திருப்பி விட்டுருக்கேன். பேக் சைடில் வந்து நல்லா திருப்பிட்டு நீங்கள் நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. அண்ட் அந்த ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வெளியே எடுத்து விட்டுருங்க. வெளியே எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. முடிஞ்சால் நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப அப்படியே நீட்டாக நிற்கும். ஸோ அதுக்கு மேலேயே வந்து நான் ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போடுறேன். அண்ட் அந்த ரோப் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல கார்னரில் வச்சு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே இருந்து வந்து நம்ம அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே நல்லா வெளியே எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஓரத்துலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இந்த மாதிரி டிசைன் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் தைக்கும்போது தான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம நிறையா நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அந்த ஓரத்துலேயே வச்சு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப பொறுமையாகவே தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக அதில் மூவ் பண்ண முடியாது. நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப எம்போஸ்டாக தெரியணும். ஏன்னா வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே நான் அதில் பண்ணவே இல்லை. ரொம்ப சிம்பிளாகவே தான் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் நீங்கள் அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த போட் நெக் மாதிரி பேக் சைடில் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ஒரு லேயர் கொடுத்துருங்க. ஒரு பீட் லேயர், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டோன் லேயர் ஏதாவது கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் கீழேயுமே அந்த ஸ்கேலப் கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையுமே வந்து சின்ன சின்னதாக ஒரு 3 ரைஸ் பீட் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். ரொம்ப ராயலான ஒரு லுக் கொடுக்கும் அது. அண்ட் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு டிசைன் கொஞ்சம் ஹெவியாக வச்சு போடுறதுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாமே வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபுல்லாகவே அந்த கிளாத்தை நல்லா வெளியே எடுத்து விட்டுருங்க. பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் நல்ல ஃபினிஷிங்கில் ஃபுல்லாகவே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம க்ரீன் கலர் தான் உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்றதுனால ஸோ அந்த கலர் கூட வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் இழுத்து விட்டுருங்க. பின்னாடி இழுத்து விட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்கேலப்க்கு ஏற்ற மாதிரி மேலேயே வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ஸ்லீவ் டிசைன் வந்து நான் ஆல்ரெடி அதே மாதிரியே ஒரு ப்ளீட்டட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்லீவ் வந்து நான் அதில் ஆட் பண்ணலை. ஸ்லீவ் வந்து நார்மலான ஒரு ப்ளீட்டட் பஃப் தான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து பேக் நெக்குமே நம்ம ஹெவியாக எதுவுமே நம்ம ரெடி பண்ணல. ஸோ அதனால் ஸ்லீவுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி ப்ளீட்டடில் தான் கொடுத்துருக்கேன். கீழே வந்து சின்னதாக ஒரு பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ளவுஸ் வந்து நான் ஓவராலாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களை அதோட வியூ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா ஹெவி ஒர்க் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் ஒர்க் தான். அண்ட் ஓவரால் வந்து நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் நான் டேசல்ஸ் ரெடி பண்ணியிருப்பேன். நார்மலான ஒரு கிளாத் ஒர்க் தான் கொடுத்துருந்தேன் நான்.
பேக் சைடு பாருங்கள், பேக் சைடில் வந்து நம்ம லைனிங் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பீஸ் வந்து உங்களுக்கு அப்படியே வச்சு நம்ம ஹெம்மிங் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக ஓவரால் வந்து லைட்டாக மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். அண்ட் 2 சைடுமே வந்து டாட்மே பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிச்சதுக்கப்புறம் 2 சைடுமே வந்து அந்த கேன்வாஸ் வச்சு லைட்டாக உள்ளே மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் இருக்கும். அண்ட் நீங்கள் இதில் ஹெம்மிங் பண்ணும்போதுமே வந்து நம்மளுக்கு உள்ள லைனிங் ஒரு லேயர் கொடுத்துருப்போம். ஸோ அந்த லேயரில் மட்டும் படுற மாதிரி அந்த த்ரெட் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஓவரால் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட லுக் இப்படி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 லேயர் கொடுத்துருந்தேன் டாசல்ஸு. ஸோ ரொம்ப லாங்காக தொங்க விடாமல் கரெக்டாக வந்து அந்த நெக்லைனில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ப்ளீட்டட் மட்டும் கொடுத்துருந்தேன். கீழே பார்டர் அட்டாச் பண்ணியிருந்தேன். சாரீ வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே தான் இருந்தது. ரொம்ப ட்ரெண்டிங் சாரின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து ஓல்டு ஃபேஷன் தான், பட் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரீக்கு. அண்ட் இன்னைக்கு பார்த்து அந்த ப்ளவுஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.